கீதா, உன் மனசு எவ்வளவு சங்கடத்துல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்பவே நீங்க அவளை சும்மா விட்டுட்டீங்க. அதனாலதான் அவ இவ்வளவு தூரம் ஆடுறா. கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து ஒரே வீட்லயே ஒன்னா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு குடும்பத்தை தனியா பிரிக்கணும்னா யாருக்குதான் ஒத்து போகும்? எல்லாரும் உன்னைய மாதிரி ஒன்னா வாழ ஆசைப்படுவாங்களா? நீ ஏன் சொல்லு. ஆமா ஆமாலு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். சரி, இந்த சின்ன பொண்ணு ஏதோ பொறுப்பு இல்லாம சுத்துறாளே, அவ பிள்ளைய பார்த்துக்கிட்டு அவ புருஷனுக்கு எதுவும் ஆக்கி இறக்கி கொடுத்துட்டு பாவம் அந்த தம்பி நமக்கு தம்பிக்கு தம்பியா பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கான் வீட்டில். எதுவும் மாமியா ஒன்று வயசானது கிடக்கு, அதுகளெல்லாம் நாம தான் அனுசரித்து பிடிக்கணும்னு நான் ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனால் இந்த சிரிக்கு என்னென்னா அந்த தம்பியையும் என்னையும் தப்பா பேசுறாடி. இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ என்ன உன்னைய தப்பா மட்டுமா பேசுறா? உன்னைய பத்தி ஆகாத போகாதான்னு எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ அந்த வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து பொறுப்பா நடத்துறல, அதுதான் அவளுக்கு பிடிக்கல. நான் ஒன்றுதான் சொல்லுவேன் கீதா, இதுக்கெல்லாம் நீ உடஞ்சு போயிடவே கூடாது. உன் மாமியாரை நல்லா உன் பக்கம் இழுத்து வச்சுக்க. தனி கடத்தின போயிருக்கல, அவளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட சுட வச்சு கொடுக்க தெரியாது. என்னத்தை கிழிக்கிறான்னு பார்க்கலாம். ஒதுங்கி நிற்கிறாளேன்னு நீனும் அவளை அப்படியே விட்டுடாத. அப்பாப்பைக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவளுக்கு நீ ஓரவத்தி, உனக்கு மூத்தவ அப்படின்னு ஞாபகத்துல இருக்கும். என்ன, இதை மட்டும் நல்ல நினப்புல வச்சுக்கடி. அம்மாடி அம்மா, சின்ன பொண்ணு அப்படியே ஒன்றும் தெரியாதவ மாதிரி வெள்ளந்தியாட்டம் சுத்திக்கிட்டு கிடந்தா. ஆனா அவளுக்குள்ள குள்ள ஏறி மாதிரி இப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்கிற புத்தியா? நம்மளும் தான் அவளுக்கு முன்னாடி கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தோம். எந்த குடும்பத்தை பிரிக்க முடிஞ்சது? எந்த மாமியாரை வெளியே துரத்த முடிஞ்சது? எதுக்கு நம்மள தேடிக்கிட்டு எங்க வரா? ஐயோ அக்கா, நம்ம பேசுனதெல்லாம் காதுல வாங்கிருப்பாளா? பாச்சு பண்ணே, வா வா, என்ன விஷயம்? உட்காட்ட மட்டும் இங்கதான் உட்காந்துருக்கேன். மலு, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்திடி. ரொம்ப நாளா நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திய, சின்ன பொண்ணு சீக்கிரம் தனியா போயிடு, தனி கொடுத்து நான் இருந்தாதான் ஜாலியா இருக்கும்னு. நீ நினைச்சது இப்பதாண்டி நிறைவேற இருக்கு. உன் வாயில சர்க்கரையை தான் போடணும். ஒன்னாலதான் இவ்வளவும் ஒன்னாலதான் நடந்துச்சு. இத்தனை வருஷமா எனக்கு நல்லது கெட்டது சொல்லித்தர ஆள் இல்லாம இருந்தாங்க. அன்னைக்கு கடவுள் மாதிரி என் கண்ணை நீ திறந்து வச்ச. அதுக்காக உனக்கு நான் ஒரு விருந்து வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஐயே, இவ என்ன இப்ப வந்து குட்டைய குழப்புறா? இவ வேற ஒரு பக்கம் முறைக்கிறாளே. நாளைக்கு என் வீட்டுல, என்னோட வீட்டுலடி கறி விருந்து சாப்பாடு கண்டிப்பா வந்துடணும். நீ மட்டும் வராம இருந்துட்ட அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க. மாலு, நீ அடிக்கடி ஒண்ணு சொல்லுவிய, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுவேன்? நான் எப்ப எது சொல்லுவேன்னு எனக்கு சரியா ஞாபகம் வராது சின்ன பொண்ணு. நீ இப்ப கிளம்பு, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு வரும்பொழுது ஞாபகப்படுத்தி நான் உன்கிட்ட சொல்றேன். நீ வேணா அதை மறந்துருக்கலாம், நான் மறப்பேனா? அப்படியே என் வீட்டை பார்த்து எப்பவும் சொல்லுவிய, நாய் வளர்க்குற வீட்டுக்கெல்லாம் கூட தைரியமா போயிட்டு வந்துடுறேன். ஆனா உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலே அடி வயிற்றுல இருந்து குதிக்கால் வரைக்கும் கலக்குதுன்னு சொன்னிய, அதை தாண்டி. ஐயோ, அப்படியா சொன்ன? நாளைக்கு வெயிட் தானே விருந்திருக்கு, சரியா? இன்னைக்கு லைட்டா சாப்பிடு, போயிட்டு வரேன். என்ன அடி அம்மா, குடும்பத்தை கழிச்சிட்டு குந்தாணி மாதிரி உட்காந்து பேசுற பத்தியா? விருந்து வைக்கிறாள் விருந்து. இரு என்ன பண்றேன்னு பாரு உன்னைய. உமாலே, கவலைப்படாத உமாலே, கவலைப்படாத. 4 பேருக்கு இப்படி நல்லது செஞ்சா 4 அடி பிடி வாங்கிதான் ஆகணும். இதுக்காகலாம் பயந்து ஒன்னே மாத்திக்காத, சரியா? தங்க தூக்குப்படுக்க போயிட்டாலும் வேற பேசிக்கிட்டாலவே, அதை போய் பார்க்கணும் இப்ப. சிபினி, அம்மாவை மன்னிச்சிடுடா. அம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேடா. அம்மாவுக்கு நீ தாண்டா எல்லாமே. சிபினி, ஒரு ஆக்ரோஷத்துல நான் செத்து போயிருந்தா என் பிள்ளைக்கு யாரு உண்டு? ஐயோ, முட்டாச்சிருக்கி. நான் பெத்த மவனே என் சிபினி. சும்மா இருமா. இந்த டீச்சருக்கு போன் பண்றேன். இரு, அமைதியா இரு கொஞ்ச நேரம். உங்க டீச்சருக்கு போன் பண்றியா? எதுக்குயா? எதுக்கு? போன் எடுத்துட்டாங்க, சத்தம் போடாத. ஹலோ டீச்சர், நான் தான் சுபின். டீச்சர் என்ன அழவானு சொல்லிட்டு இவன் போய் எதுக்கு குலுங்கி அழுவுறா? டீச்சர், எங்க அம்மாக்கு அப்பாவுக்கு சண்டை வந்து எங்க அம்மா தூக்குப்பட்டு சாவு போய் இப்ப முடியாம கிடக்கு டீச்சர். எங்க அம்மாவை பார்த்துக்க யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வர பயமா இருக்கு. அவங்கள விட்டுட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தேனா திரும்பவும் அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்க டீச்சர். இந்த வருஷம் நீங்க என்ன பெயில் போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். எங்க அம்மாவுக்கு மேலுக்கு சரியாவ 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 10 நாளைக்கு நான் பள்ளியோட வர மாட்டேன். எங்க அம்மாவை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு டீச்சர். படிப்பை விட எனக்கு எங்க அம்மா பாசம் தான் முக்கியம் டீச்சர். அதை சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ண வைக்கிறேன். அம்மா, நீ செத்துட்டா யார் இருக்கா எனக்கு?
நான் உனக்கு சாவு போனது அவ்வளவு சந்தோஷமா இருக்கடா. ஏம்மா சந்தோஷமா இருக்குன்னு யார் சொன்னா? நானே கவலையில இருக்கேன். நீனே நாண்டுகிட்டு தொங்க போனே தெரிஞ்சதும் என் ஃப்ரெண்டோல உங்க அம்மா செத்துட்டா, ஒரு மாசத்துக்கு நீ ஜாலியா லீவ் போட்டுட்டு இருக்கலாம்னு சொன்னாங்க. நானும் ஜாலியா இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்க வந்து குந்தான மாதிரி உட்கார்ந்திருக்க. எங்க அம்மா செத்துருவாங்கன்னு என் ஃப்ரெண்டோட எல்லாம் சொல்லிட்டு வந்து தெரியுமா? இங்க இந்த விளக்கு மாறு, எங்க இந்த விளக்கு மாறு? ஏண்டா உன் அப்பனுக்கு உனக்கும் என்னைய பார்த்தா என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும் நீ ஒண்ணா நம்பர் உருப்படாத காமெடி பீஸ்னு. சரி, அத்தாண்டாடி மரத்துல உன் அவசரத்துக்கு நீ எப்படி தூக்கப்பட்டு சாவலாம்னு போன? சும்மா நடிக்கட்டானே. எனக்கு தெரியாத உடைய பத்தி. 5 வாரம் இருந்துகிட்டு இவரு அவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு போயிருக்காரு. ஏய், அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிரும் பாத்துக்க. போடா அந்த பக்கம். நிப்பாட்ரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அசிங்கமா இருக்கு எனக்கு. வெளியில தலை காட்ட முடியல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உனக்கு என்ன கேடு? என்னடா பண்ண அந்த பிள்ளைய? எதுக்குடா அந்த பிள்ளை சாவ போகுதுன்னு எல்லாரும் என்னைய பார்த்து காரி துப்புற மாதிரி கேக்குறாங்கடி. எப்பா என்னையும் தான் கேட்டாங்க. உங்க அம்மா உங்க அப்பா விட்டுட்டு வேற கல்யாணமா பண்ண போறாரு, உங்க அம்மா எதுக்குடா சாவ போகுதுன்னு எல்லாரும் என்னையும் கேக்குறாங்கப்பா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி உட்காந்து பாரு. ஏறும மாடு. உனக்கு என்ன? குடிகார பையல இத்தனை நாள குடிச்சு கூத்தடிச்சு குடும்பத்தை கெடுத்து விட்டு இப்ப அப்படியே நல்லவனா மாறிட்டா எல்லாம் சரியாயிருமா? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான்டா. ஆமாடா, நீதான்டா காரணம். இந்த நிலைமைக்கு இருக்க காரணமே நீதான்டா. அடுத்து சொல்லு. லட்சுமி போடா அந்த பக்கம். உனக்கு என் மேல கோவம் இருந்தா அது என் மேல காட்டணும். புள்ள மேல காட்டின தலைகிட்ட கட்டி தொங்க விட்டுருவான் தங்க உன்ன. தலைகிட்ட கட்டி தொங்க விட்டுருவார் தங்க எங்க அப்பா உன்ன. ஆமா, பொல்லாத அப்பா. ஏண்டா எரும மாடே, இத்தனை நாளா உன் அப்பா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ உன் அப்பா உனக்கு அப்படியே நல்லவ மாதிரி இருக்காரா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அப்பா எப்படி இருந்தாலும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சும்மா அவர் குடிச்சுக்கிட்டு தேவையில்லாத சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீ இருக்க பாரு, குடும்பத்தை குழப்பற ஒண்ணா நம்பர் குட்ட குழப்பி. அப்பா இது எதுக்கு தெரியுமா சாவறதுக்கு போயிருக்கோம்? அப்பதானே பையன் உன் மேல வரும். ஆமா அத்தை ஆச்சி எல்லாரும் வந்து உன்னை அடிப்பாங்க கேட்பாங்க. அதனாலதான். ஆமாடா ஆமா, எல்லாரும் வந்து உன் அப்பனை அடிக்கணும்னு நான் சாவு போனேன். இருக்கோடி இடம் இல்லாத உன் அப்பா அடுத்த வீட்டுல உட்கார வச்சிருக்கா. அது தெரியல. நல்ல வளர்ந்த மனுஷ மாதிரி பேசுறல, இதெல்லாம் கேட்க வேண்டியதுதானே? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி அடுத்த வீட்டுல வந்து உட்கார வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருப்போமாடா. அழாதம்மா அழாத. நீ கொஞ்ச நாள் படிச்சு பெரிய ஆளாயி உனக்கு பெரிய 10 அடி பங்களா கட்டி தருமா? நீ சொன்னதே போதும் என் சாமி, நீ சொன்னதே போதும். ஏய், நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனால என்னடி பண்றது? எங்க வேலைக்கு போனாலும் எவனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். உனக்கு என்னடா வேலை தெரியும்னு கேக்குறான். நான் அதுக்கு என்ன பண்றது? அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டிலாம் வேலை செஞ்சா ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. சொந்தமா 2 பேரும் ஏதாவது தொழில் தொடங்கினாதான் உண்டு. அதுக்கு பணம் வேணும். சிறந்த நகை நட்டையெல்லாம் வாங்கி குடிச்சு தொலைச்சுட்டேன். இப்ப பணத்துக்கு நான் எங்க போறது? குழுவிலையாவது லோன் எடுக்கலாம்னு போனா குழுக்கார பையன் உனக்கு இடம் இருக்கா நிலம் இருக்கான்னு சொல்லி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கறான். எவனு கையெழுத்து போட்டதான் லோன் தருவானா? நான் என்ன பண்றது? அதனாலதான் நாண்டுகிட்டு சாவலாம்னு போயிட்டேன். ஏய், நான் குழுல லோன் எடுக்கணும்னு கேட்டப்பவே அப்படி தாண்டி சொன்னாங்க. நான் மட்டும் என்னடி பண்ண முடியும்? நீ பொம்பளை அழுது உன் மனசுல இருக்கிற காயத்தெல்லாம் ஆத்திக்கிட்ட. ஆம்பளையான நானு யாருக்கிட்டடி சொல்றது? என் பொண்டாட்டி பிள்ளைய இந்த மாதிரி தங்கச்சி வீட்டுல உட்கார வச்சு சாப்பிட சொல்றது எனக்கு என்ன சந்தோஷமாவா இருக்கு? எனக்கு தான் பிடிக்கல. யாருக்கிட்ட போய் இப்போ உதவி கேட்கறது? இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. உதவி நீ கேட்டாலே நீ ஒரு கொலகார பையன் குடிகார பையன் அதையே தான் பேசுறானுவ. ஆனா நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. நல்ல பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஆனா ஒரு கெட்ட பேர் எடுக்கிறதுன்றது ஒரு நிமிஷம் ஆகாது போல. அப்படியே நம்ம கெட்ட பேர் எடுத்துட்டு மறுபடியும் நல்லவனா மாறினாலும் இந்த உலகம் அதையே தான் சொல்லி காட்டும். இல்ல நான் மாறிட்டேன் நல்லவன் திருந்திட்டேன்னு சொன்னா எவனும் ஏத்துக்க மாட்டாமல. பேசாம என் வீட்டுல போய் எனக்கு சேர வேண்டிய சொத்தை நான் கேட்டு வாங்கட்டுமா? அப்ப என்ன நினைச்சுக்கிட்ட நீ? தங்கம் என்ன தங்கம் பேசுற? வசந்தி கூட சேர்ந்துக்கிட்டு நீ ரொம்ப பண்ற தங்கம். இப்படி எல்லாம் சொத்து வேணும்னு கேட்டுட்டுதான் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத இந்த மாதிரி நம்ம வீடு வீடா உட்காரது கூட இடம் இல்லாத கஷ்டப்படுறோம். இனிமே 1 ரூபா காசா இருந்தாலும் நம்மள உழைச்சு சம்பாதிக்கலாம். 10 பேர் நம்மள கெட்டவங்களா பார்த்தாலும் யாராவது ஒருத்தராவது நம்மள நம்புவாங்க. அவங்க கிட்ட போய் உதவி கேட்டு பார்க்கும். இல்லன்னா என்ன பண்றது? எதுவும் 10 ரூபா சம்பாரிச்சு அதுல 5 ரூபா செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் எடுத்து வச்சு அதுல இருந்து தான் ஏதாவது நம்ம பொழப்பு தேடிக்கணும். நீங்க சம்பாதிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சண்டை போடாதீங்க. சிரிச்சு காட்டு. அக்கங்க பாரு உன் பொண்டாட்டி கண்ணுல இருந்து தாறு தாரியா தண்ணி ஊத்துது பாரு. தங்க நான் வேணா போய் உன் அண்ணன் கிட்ட பணம் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லடா, யார்கிட்டயாவது வட்டிக்கு தான் பணம் கிட்ட பார்க்கணும். இன்னும் ஒண்ணு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் தங்கச்சி ராசமச்சா மேலையும் ராசாத்தி தங்கச்சி மேலையும் உள்ள கோவத்துல ஏதோ உங்ககிட்ட இல்லாதையும் உள்ளாதையும் ஏத்தி விடுறா. அவ பேச்சு கேட்டுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு நீ ஆடுன, அப்புறம் நீ தான் அசிங்கப்பட்டு நிக்கணும் தங்கம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனைய தூக்க மாட்டிக்க ஐடியா கொடுத்தது யாரு? சொல்லு. ஐயோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போட்ட பிளான தானே கண்டுபிடிச்சிட்டாப்ல இருக்கே பாவி பையே. ஏங்க இல்லங்க, இதுக்கு வசந்திக்கு சம்மந்தமே இல்லங்க. நானா தான் மன உடைச்சல போய் சாவலாம்னு போனேன். யாரு? நீ மன உடைச்சல சாவலாம்னு போன?
நீ 10 பேருக்கு பாயசத்தை போட்டு ஒரே நல்ல பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிற ஆளுடைய உன்னைய போய் நீ இப்படி சொல்ற பத்தியா நம்ப முடியலடி என்னால நம்பவே முடியல நம்பவும் மாட்டேன். அம்மையா எசதா ஐயாய் நீ இப்படி உருட்டு உருட்டு பேசினாலே நீ ஏதோ உருட்டுன்னு அர்த்தம் நடிக்காத. இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். கொஞ்சமாவது சுய புத்தியோட நடந்துக்க. சோத்த தானே திங்குற. அம்மா நிறுத்தியா பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேல அப்படியே குறை சொல்லுவ. இந்த வருடா இதுதான் முதலும் கடைசியும். இப்படியே உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் தான் பண்ண வேண்டியிருக்கும் பாத்துக்க. என்னது இந்த நினைப்பு வேற இருக்கா? அடா புது மாப்பிளைக்கு இந்த நினைப்புல எப்ப வந்ததுன்னு தெரியலையே. ஐயா உங்க அம்மா பேசுறப்பல நீ வாய மூடிக்கிட்டு இருந்தது இந்த ஆசையில தானே? ஏய் ஒண்ணு தெரியாத என் பிள்ளைகிட்ட எதுக்கடி மல்லு கட்டிக்கிட்டு போற? உன்கிட்ட பேச முடியாத அவன் போய் கூணி குறுக்கி உக்காந்துருக்கா. நல்லபடி புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வந்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது. அதெல்லாம் எனக்கு புள்ளடி அப்புறம் தான் உனக்கு புருஷன். யோ உங்க அம்மா வேணுமா நான் வேணுமா? வாய் தரையா வாய திறந்து சொல்லு. ஆயில கொடுக்கட்டியா வச்சிருக்க? ஐயோ ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி மல்லு கட்டிக்கிட்டு போற பத்தியா? ஐயோ சாமி இந்த கொடுமை எல்லாம் எங்க அடுக்கும்? இந்த வீட்டுல மட்டும் தான் நடக்கும். என் பிள்ளைய அடிச்சிருவாங்களே என் பிள்ளை பாவம். ஏய் இந்த பக்கம் வாடி. தாத்தாடியத்தா நான் என்னன்னு போய் சொல்ல? ஏதாவது வாங்கல என் பிள்ளைய அடிச்சு கொல்ல பாக்குறாளே. நீ பண்ற கொடுமைதான். அதனால அப்பா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீ என் பிள்ளைகளுக்கு சோறு போடுவேன். ஏய் இனிமே உன்கிட்ட என்னால பேச முடியாதுடி. என்னால பேசவே முடியாது. இங்க பாருடா நீ வாங்கி கொடுத்த மளிகை சாமான நான் காலி பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு கொடுமை நடக்குதுங்க. 3 நாளைக்கு நான் சோறு குழம்புலாம் ஆக்கி அந்த மளிகை சாமான் செலவானதுக்கு எவ்வளவு காசோ அதை எண்ணி சொல்லு. இப்பவே உன் மூஞ்சில விட்டு எறிறேன். அட்ரஸக்கா இப்பெல்லாம் வருது உண்மை. அப்ப இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டு நீங்க செலவு பண்ணதுக்கு காசு தருவீங்க. நாங்க கஷ்டத்துல எதுவும் இருக்கும்போது இந்த ஒரு பைசான கண்ணில காட்ட மாட்டீங்க அப்படித்தானே? இதுக்கு மட்டும் நல்லா ரோசம் பொத்துக்கிட்டு காசு எங்க இருந்து வருது? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இனி உன் வீட்டுல நான் சோறு தின்னா என்னைய கேளு. நானும் நல்லா சொல்லிவிட்டேன். என்னதான் பார்த்து செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் அவகட்டுறேன், எல்லாத்தையும் நான் வீணாக்குறேன், எல்லாத்தையும் நான் ஏதாவது பண்றேன்னு என் மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கேல. இனியும் சொல்றேன் நான் இந்த வீட்டுல சோறு ஆக்க மாட்டேன். யார் எப்படி சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க. பரியா உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கடத்தல வாங்கி தருவியோ இல்ல என்ன பண்ணுவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன இனி சோறாக்குறீன்னு நீ வாயை திறந்து சொல்லக்கூடாது. நீ வாயை தர அப்புறம் இருக்கு உனக்கு. திமிர் எடுத்து போய் போற பத்தியா? என்ன திமிர் எடுத்து போய் பாரு பத்தியா? அவளை பல்ல காட்டி 4 ஆற விட்டு போய் சோத்தா ஆக்குறீன்னு சொல்றதை விட்டுட்டு என்னடா உட்காந்து கிடக்குற? பொண்டாட்டியை எதிர்த்து பேசினா எங்க நம்ம மூக்கு மகர உடஞ்சிரும்னு அம்பட்டு பயம் உனக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு என்னைய அடிச்சு தள்ளி நான் கீழே விழுந்து கிடக்கேன். அதை கூட பார்க்காம நீங்க சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்லணுமா? நீங்க சோறாக்கி சாப்பிடுங்க இல்ல ஏதாவது பண்ணுங்க. நானும் என் பிள்ளைகளும் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அப்ப நீ இப்படி பதில் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என் பொண்டாட்டி பிள்ளைவ கடையில வாங்கி சாப்பிட்டுப்போ நீயும் உன் புருஷனை எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து தின்னுங்கன்னு சொல்றியா? நாங்க எதுக்குடா பிச்சை எடுத்து தின்னணும்? அம்மா நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. என்ன சொன்னாலும் எதுக்குமா நீ தப்பாவே எடுத்துக்கிற? தப்பா சொன்னா தப்பா தான் எடுத்துக்குவாங்க. இருக்கட்டும்டா எத்தனை நாளைக்கு தான் நீ அவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுன்னு பாக்குறேன். நீங்க சோறாக்கி தின்னுங்க ஏதாவது பண்ணுங்க. இனி உன் குடும்பத்து விஷயத்துல நான் தலைக்கிட்டேன் அப்புறம் பாரு. மாத்தி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள பட்டு சாவடிக்கிறாங்களே. ராதிகா அங்கத்த என்ன இப்படி தூரம்? அக்கா கிட்ட சொல்லி போன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. ஆமா உன் அக்கா இருக்கா அக்கா சொக்கா. ராதிகா உன் அக்கா படுறதுல கொஞ்சம் கூட சரியில்லை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் என்னாச்சு? என்ன பண்றா? ஒரு மாதிரி இருக்க. என்ன ஆச்சு அத்தை? என்ன ஆச்சா? அங்க வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவி கிட்ட கேளு. என்னை அடிக்காம வெளியே துரத்துன குறைதான். என்னத்த சொல்றீங்க? எதுக்காக? ஏன் அப்படி பண்ண? என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? பைத்தியம் இல்ல திமிர் எடுத்து போய் நிக்கிறா. வேற ஒண்ணும் கிடையாது. 3 நாளா முடியாம கடந்தப்ப அவளை நான் எப்படி பாத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம நீ என்னன்னு சொல்லி பேசினா தெரியுமா? அவ உடம்புக்கு முடியாத இருந்தப்ப கூட பிறந்தவ நானே வந்து பாத்துக்கல. நீங்க அப்படி பார்த்து செஞ்சீங்க. உங்களை போய் எதுக்கு திட்டுறாவ? நான் தெரியல என்னன்னு. 3 நாளா வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் நானு சாப்பிட்டு செலவு பண்ணிட்டேனா. வீட்டுல ஒரு மளிகை சாமான் இல்லையா? என் நாக்கு ருசிக்காக நானு எல்லாத்தையும் ஆக்கி தின்னுபுட்டேனா. அது மட்டும் இல்ல அந்த குடும்பமே என்னாலதான் வீணா போகுதான். இனிமே நான் சோறாக்க மாட்டேன் அதாக்க மாட்டேன் இதாக்க மாட்டேன்னு அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுனா. என்னைய பத்தி என்ன வேணா பேசட்டும். ஆனா என் மவளை பத்தி எதுக்காக பேசுறா? அவளுக்கு எனக்கும் அவ்வளவு சண்டை நடந்தோம். உங்க குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல தெரியுமா? என் மவளும் என்னை விட்டு போயிட்டா. எனக்கு யார் இருக்கா சொல்லு? இந்த வயசான காலத்துல நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏதோ ஆக்கி இறக்கி சாப்பிட்டதை அப்புட்டு குறையா பேசுறா அவ. உண்டையா சாப்பிட்டேன்னு சொல்லியே என்னைய சாவடிக்கிறாமா. அத்தை நீங்க அழாதீங்க அத்தை. இருங்க இப்பவே அவளுக்கு போன் பண்ணி நான் கேக்குறேன். வேணாமா வேணாம். நீ கேட்டா இதையும் பெரிய பிரச்சனையாக்குவா. என்ன பேசுறது மட்டும் இல்லாத உன் மாமகாரனியும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினான். அவன் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியாத முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காமா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? அக்கம் பக்கத்துல 4 பேர் நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இப்படி எல்லாம் பண்றாளே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? உன் அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு எட்டு அவளை கண்டிக்க சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். எனக்கு மனசு வரல. இருந்தாலும் என் வீட்டு மருமகள் இல்லையா? என்னைய பேசுறதுக்கும் ஏசுறதுக்கும் அவளுக்கு இல்லாத உரிமையா? பசியோட கிடக்குற. பரவாயில்ல இருக்கட்டும் வீடு. ஆனா ஒண்ணு, இனி உன் அக்கா கையால பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். அவ என்ன உனக்கு சோறு படுறதே? நான் இருக்கேன்.
அவளை கேட்காம விடக்கூடாது அத்தை. அப்படின்னா அவளுக்கு திமிரு. வயசுல பெரியவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது என்ன நியாயம்? ஏத்த நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன சாப்பாடுமா? சாம்பார் வச்சு அப்பளம் பறிச்சிருக்கேன். சாம்பாரா? ஐயய்ய, சாம்பார் எனக்கு ஒத்துக்காது. அப்புறம் இந்த பிபி சுகர் எல்லாம் ரொம்ப கூடி போய் இருக்கு. அதனால எண்ணெயில பொரிச்ச பண்டமெல்லாம் சாப்பிட மாட்டேன். பழைய கஞ்சி இருந்தா போட்டு எடுத்துக்கிட்டு வா. என்னத்தீங்க பழைய கஞ்சி கேக்குறீங்க? குளிர்னால அதெல்லாம் சாப்பிட்டா மேலுக்கு முடியாம தான் போகும். வேற என்ன பண்றது? வாங்கி தின்ன வந்தவ வாய்க்கு ருசியாவ கேட்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இருக்கேன்ல, நான் செய்றேன். என் மேல உனக்கு பிரியம் அதிகம். நான் எது கேட்டாலும் செஞ்சு தருவேனே எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் உன்னைய தேடி வந்தேன். ஆனா நீ எனக்காக கஷ்டப்பட வேணாம் ராதிகா. இந்த செல்லுல என்னவோ இது வேணும் அது வேணும்னு கேட்டா வீட்டுக்கே கொண்டு வந்து சூடா தருவானவளாமே. பாடுறு பாடுறு ஆடுறு. அது மாதிரி போட்டு அத்தைக்கு கோழிக்கறி பிரியாணியும் ஆட்டெலும்பு சூப்பு அப்புறம் ஈரல் வறுவல் அது மட்டும் கொஞ்சம் வாங்கி தரியா? அத்தடியாத்தா, கோழிக்கறி பிரியாணி ஆட்டெலும்பு சூப்பு ஈரலா? அப்படி பாவி கிழவி, கடையில வாங்கி தினதான் அங்க என் அக்கா கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா? வாங்கி தரத்த. எம்புட்டு செலவாகும். கோழிக்கறி பிரியாணின்னு வெறும் முட்டையை வச்சு தந்துட போறானுவன். நல்லா கோழி கால் இருக்கிற மாதிரி பிரியாணியை ஆர்டர் போடுன்னு. சரி சரி. ஒரு 500 1000 ஆகுமா? நான் வேற சண்டை நடந்த அவசரத்துல காசு எடுக்காம வந்து விட்டுற அதிகா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த, நானே வாங்கி கொடுக்குறேன். இந்த அப்படி உட்காருங்க. எல்லாம் வாங்கினா 5 நிமிஷத்துலயே வீட்டுக்கு எடுத்து வந்து தந்துருவானுவலமே. இதெல்லாம் உன் அக்கா தான் சொல்லிக்கிட்டு கிடப்பா. இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும்? வாரத்துல 4 நாள் 5 நாள் இப்படியே கடதனையில வாங்கி தின்னுதான் என் புள்ள காசெல்லாம் சரியாக்கணும் அவ. ஆனா நமக்கு எதையும் கண்ணுல கட்டினதில்ல. ஏதோ இப்ப நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்னைய வாங்கி தர சொல்றேன். ஓசில மங்கள மாடனா கிழவி முதலா நிக்கும் போல இருக்கேன். அம்மாடி அம்மா, மருமகளுக்கு தெரியாம வாங்கி திங்கிறதுக்கு எப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையுது.